ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் சத்சங்கத்திலே இருக்க வேண்டும், கோயில் வழிபாடு செய்ய வேண்டும், வைஷ்ணவர்கள் சங்கத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வந்து பக்தி முன்னேற முடியும். சாதுக்களின் சங்கத்தை விட்டு நம்ம பக்தி செய்ய நினைக்க கூடாது. வைஷ்ணவர்கள் சங்கத்தை விட்டு நம்ம பக்தி செய்யணும்னு நினைக்க கூடாது. இது வந்து மிக மிக கடினமான பாதை. பல்வேறு தடைகள் வரும். பல்வேறு மாயையின் பல்வேறு விதமான நம்மளை சிக்கி வைத்துவிடும். ஹரிதாஸ் தாக்கூரையே சிக்க நினைத்தது, பல்வேறு முனிவர்களை சிக்க வைக்க நினைத்தது. மாயா வந்து ஆவரணாத்மிக்க, முதல்ல நம்ம கவர் பண்ணிடும், அப்புறம் இழுத்துரும். மாயா வந்து மிக பலம் வாய்ந்தது. நம்மை சோதித்து கொண்டே இருப்பார் மாயா. மாயா வந்து பகவான் கிருஷ்ணரின் ஒரு தொண்டர். நம்மை சோதிப்பதற்காக அவர் இருக்கிறார். இந்த பௌதிக உலகத்தின் அவர்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயா. பௌதிக உலகத்தை படைத்து பாதுகாத்து அழிப்பது சக்தி துர்கா சக்திக்கு இருக்குது. ஸோ அவர் பிடியில தான் நம்ம இருக்கிறோம். 3 திரிசூலத்தை ஏந்தி இருக்கிறார்கள்.